மெட்டா ஏஐ பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் வந்து பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண தெரியணும், இந்த மீன்ஸ் கலர் கரெக்ஷன் தெரியணும், ஆடு ரிமூவ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் மெத்தடில் எப்படி வந்து உங்களோட ஃபோட்டோவில் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ் கலராக இருக்கட்டும், இல்லை ஆட் பண்ணுற திங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏர் ஸ்டைலாக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டா ஏஐ பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எளிமையாக பண்ணிக்கலாம். இந்த மெட்டா எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா கூகுள் குரோம்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டா ஏஐன்னு இருக்கும். நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே மெட்டா ஏஐ இருக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டவுன்லோட் வேணாலும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. இதுக்காக நீங்கள் அடோப் ஃபோட்டோஷாப் அதெல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ்ஸிங்க ஐக்கான் மாதிரி இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல ஃபோட்டோ வச்சிருக்கீங்களோ அதை உள்ளே வந்து லோட் பண்ணிக்கிற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வச்சிருந்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உள்ளே லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோ வந்து உள்ளே லோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. கரெக்டாக, அதாவது டிஷர்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டிஷர்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன ப்ரொமோட்டோ யூஸ் பண்ண போகிறேன்னா, சேஞ்ச் ட்ரெஸ் கலர் டு ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. நான் வந்து ப்ளூ கலர் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து ட்ரெஸ் கலர் வந்து பிடிக்கல, சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது சேஞ்ச் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா. ஓகே, லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலரில் மாறிடுச்சு, தெரியுதா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, ஏர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஏர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் ஹேர் ஸ்டைல் டு பாப் கட்டிங் கொடுக்குறேன்னா சும்மா. ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், பாப் கட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பாப் கட்டிங் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பாப் கட்டிங் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லை இது எனக்கு பிடிக்கல, பழைய மாதிரி இருந்ததே ஓகே அப்படின்னா இங்கே அன்டோன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா பழைய இது என்ன இருந்ததோ அதுவே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கையில் வந்து வாட்ச் வந்து ஆட் பண்ணணும். கலர் சேஞ்ச் பண்ணுறது ஓகே, கையில் ஒரு பொருளை ஆட் பண்ண அந்த இடத்துல நான் வாட்ச் கூட மறந்துட்டேன், இல்லை ஒரு செயின் போட மறந்துட்டேன், இல்லை ஒரு ஏர்பட்ஸ் மாட்ட மறந்துட்டேன், அது எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது கூட நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆடுன்னு கொடுத்து நான் வாட்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் நார்மலாக ஆட் டு வாட்ச்னு கொடுக்குறேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலரில் வாட்ச் வேணும், இல்லை இந்த பிராண்டில் எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேலே டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பேக்ரவுண்ட் டு ஒயிட். எனக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களோட விஷ் தான். வெயிட் பண்ணலாம், லோடிங் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் வேவில் வேணும், இல்லை இந்த டிசைனில் வேணும் அப்படின்னா அது நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்தோம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் ஆட் இயர்பட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இயர்பட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதேமாதிரி செயின் வேணால் செயின் ஆட் பண்ணிக்கலாம். என் ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக டிஷர்ட்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம சாரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு டிஷர்ட் பிடிக்கல, ஷாரி வேணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம், சேஞ்ச் ட்ரெஸ் டு சாரின்னு கொடுத்துக்கலாம். அதுலேயே சாரிலேயே உங்களுக்கு ப்ளூ கலர் வேணுமா, ஒயிட் கலர் வேணுமா, ரெட் கலர் வேணுமான்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். நான் ஜஸ்ட்டு சாரி அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக அதில் ஒரு சேஞ்சஸ் வேணும், அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து மாறிடுச்சு, அதாவது ப்ளூ கலரில் மாறிடுச்சு. கரெக்டாக, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் மாற்றுறேன். சேஞ்ச் சாரி கலர் டு ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாறிச்சு. இவ்வளோ தான் சிம்பிள். டிஷர்ட் வேணால் டிஷர்ட் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஆடுன்னு கொடுத்து நீங்கள் என்ன பொருள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பொருளை கொடுத்துக்குங்க. எக்ஸாம்பிள் இயர்பட்ஸாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், நெக்லஸாக இருக்கட்டும், சம்திங். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா சேஞ்சுன்னு கொடுத்து ஏர் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பேக்ரவுண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து என்ன எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆடு சேஞ்ச். ரிமூவ் எதுக்குன்னா ரிமூவ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இது எனக்கு வேணாம், நல்லா இல்லை அப்படின்னா ரிமூவ் இயர்பட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம், லோடிங் ஆகிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் ஆனே ரொம்ப க்யூட்டாக இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபோட்டோஷாப் பண்ணணும் இல்லை பாஸ்போர்ட் சைஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா இதிலேயே கொடுத்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் கூட மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம். இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைலைட்டாக ஆட் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் ட்ரெஸ் டு அயன்மேன் சூட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன்மேன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதையும் நம்ம பார்க்கலாம். லோடிங் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடுச்சு கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அயன்மேன் ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஆடு, ரிமூவ், சேஞ்ச் இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இது வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு மாற்றத்தான் மாற்றிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ யாரும் பேடாக வந்து பயன்படுத்த வேணாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணால் அதுக்கு டாட்டா பை பை. தேங்க்யூ.